18+ படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் சன்னி லியோன். ஸோ அதுக்கப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் இல்லை இந்த மாதிரி படத்தில் நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க விலகி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 2011 அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. 2012ஆம் ஆண்டில் அவங்க வந்துட்டு பாலிவுட் படத்துலலாம் வந்துட்டு கவர்ச்சி நடிகையாக வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் தமிழ் சினிமாவில் கூட வடகரி படத்தில் அவங்க ஒரு பாடலுக்கு டான்ஸுமே ஆடியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன இவங்களோட ஒரு குழந்தை மட்டும் வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் தெரிய வந்தது ஸோ நிஷான்கிற ஒரு குழந்தைய வந்து அவங்க தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாடகை தாய் மூலியமா அவங்க 2 குழந்தைய வந்துட்டு அவங்க பெத்துக்கிட்டாங்கன்ற ஒரு நியூஸுமே வந்திருந்தது. ஸோ ஏன் அவங்க வாடகை தாய் மூலமா வந்துட்டு 2 ஆண் குழந்தைய வந்துட்டு அவங்க பெத்தெடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு கேள்வியுமே இருந்தது. ஸோ அதுக்குமே வந்துட்டு அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை வந்துட்டு அவங்களுக்கு கைவிட்டு போனதுனால அவங்க நிஷான்கிற ஒரு குழந்தைய வந்துட்டு தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 மகன்களை வந்துட்டு அவங்க வாடகை தாய் மூலியமா அவங்க பெத்துக்கிட்டதுக்கான காரணம் வந்துட்டு அவங்களோட ஹெல்த் ரீசன்ஸுமே வந்துட்டு இதில் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்தோம். அவங்களுக்கு ஹெல்த் ரீசன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தைய வந்துட்டு அவங்க வயிற்றில் சுமக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க ஒரு சைடு சொல்லியிருந்தாங்க.